சற்றுமுன் வெளியான தகவல் ரேஷன் அட்டைதாரருக்கு முக்கியமான தகவல் வெளியாகியுள்ளது. அது என்ன சொல்ல பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பொதுமக்களின் நன்மையையும் வசதியையும் கருத்தில் கொண்டு தமிழக அரசு முன்னெடுத்து வரும் நடவடிக்கைகள் மிகுந்த கவனத்தை ஈர்த்து வருகிறது. மகளிர் உரிமைத் தொகை விநியோகம் காரணமாக புது ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பித்து விட்டு காத்திருப்பவர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்தபடியே வந்தது. 1 லட்சம் கார்டுகள் அச்சடிக்கப்படாமல் தேங்கி நின்றன. மேலும் மருத்துவ காப்பீட்டு திட்ட சலுகைகளும் ரேஷன் கார்டு தான் முக்கிய ஆவணமாக உள்ளதால் ரேஷன் கார்டுகளை உடனடியாக தர வேண்டும் என்னும் கோரிக்கைகள் வலுத்தனர். இந்நிலையில் 45,509 புதிய ரேஷன் கார்டுகள் வழங்கப்படுவதாக அரசு தரப்பில் அறிவிப்பு வெளியாகியிருந்தது. அதில் வெள்ளம் பாதித்த தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, காஞ்சிபுரம், திருவள்ளூர், சென்னை மாவட்டங்களில் 27,577 ரேஷன் கார்டுகள் வழங்கப்பட்டன. ஏற்கனவே இணைய வழியில் பெறப்பட்ட இவர்களது விண்ணப்பங்கள் சரிபார்க்கப்பட்டு தகுதியுடைய 45,509 புதிய ரேஷன் கார்டுகள் வழங்கப்படும். அனைவரின் மொபைல் போன் எண்ணுக்கு SMS அனுப்பப்பட்டுள்ளது. புதிய ரேஷன் கார்டுகளை வட்ட வழங்கல் அலுவலகங்களுக்கு நேரில் சென்றோ தங்கள் குடும்ப உறுப்பினரை அனுப்பியோ பெற்றுக்கொள்ளலாம். ரேஷன் கார்டு எண்ணை கடை ஊழியர்களிடம் தெரிவித்து விரல் ரேகை சரிபார்ப்புக்கு பின் கடையில் ரேஷன் பொருட்களை கார்டுதாரர்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்று கேட்டு கொள்ளப்பட்டுள்ளது. இதுநாள் வரை ரேஷன் கார்டு உள்ளவர்கள் மட்டுமே ரேஷன் கடைகளில் மூலமாக பொருட்களை பெற முடியும் என்ற நிலை இருந்து வந்த நிலையில் தற்போது புதிய ஏற்பாட்டினை அரசு செய்துள்ளது. ரேஷன்தாரர்களுக்கு மகிழ்ச்சியை தந்து வருகிறது. அதேபோல தற்போது வெயில் காலம் துவங்கிவிட்டதால் கார்டுதாரர்களை தேவையில்லாமல் வெயிலில் அலைக்கழிக்க கூடாது என்று ரேஷன் கடைகளுக்கு உத்தரவு பறந்துள்ளது. அதாவது வெயில் காரணமாக பொதுமக்களுக்கு தேவையில்லாத வந்துவிடக்கூடாது என்பதற்காகவே ஒரே தவணையில் அனைத்து பொருட்களையும் வழங்க வேண்டும் என்று ரேஷன் ஊழியர்களுக்கு கூட்டுறவு மற்றும் உணவுத்துறை அதிரடியாக உத்தரவிட்டிருக்கிறதாம். அதேபோல கடைகளுக்கு முழு அளவில் பொருட்களை அனுப்புமாறும் நுகர்பொருள் வாணிப கழகத்திடம் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறதாம். அது மட்டுமல்ல, உணவு வழங்கல் துறை மற்றும் கூட்டுறவு சங்க அதிகாரிகள் தொடர்ந்து அதிரடியாக ஆய்வில் ஈடுபட்டு ஒரே தவணையில் பொருட்கள் வழங்குவதை உறுதி செய்யும்படியும் உத்தரவிடப்பட்டிருக்கிறதாம். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.